சார் வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் சொல்கிறீங்க? எவ்வளோ நாள் கரெக்டாக அசம்ஷன் பண்ணி சொல்லுங்கள். தம்பி உங்க வண்டி நீங்க எடுத்துட்டு நாங்க பார்க்கணுங்கிறது தான் எங்களுக்கு அவசியம் இல்லை தம்பி. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், நீங்க தான் பண்ணி ஆகணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும், அது தெரியுது. நான் போய் ஷோரூம் போயிட்டு சொல்லிட்டு தான் வர்றேன். நீங்க என்னமோ சொல்றீங்க. என்ன நீ பகிர்ச்சிட்டீங்கன்னா சார் நீங்க ஆர்டிஓ கிடையாது. நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? நீங்க ஆர்டிஓ கிடையாது, திருட்டு வண்டின்னு சொல்றீங்க. தம்பி உங்க வண்டி இல்லை தம்பி, நீங்க இப்போ வச்சிருக்கிற வண்டி தான் நீங்க எடுத்த வண்டி. அதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டி திருட்டு சார். நான் என் வண்டி தாங்க சார், நான் தான் சொல்றேன் என் வண்டி தான். இப்போ நீங்க வந்து என் வண்டி திருட்டு வண்டின்னு சொல்லிட்டீங்க. அந்த பாப்பமா யாருன்னு இப்போ நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா நீங்க ஆர்டிஓ கிடையாது. ஆர்டிஓ வந்து அப்படி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. நான் காலேஜில் யாருன்னு காட்டுட்டேன் நாளைக்கு வந்து யார்ட்டு பேசிட்டு இருக்கேன். தம்பி என்ன கொஞ்சம் வாய் கொஞ்சம் வருது சார். இப்போ நீங்க ஆர்டிஓ மாதிரியே பேச கிடையாது. திருட்டு வண்டி நீங்க எதுக்கு சொல்றீங்க? அப்போ ஏன் ஃபோன் பண்ணி எந்த ஆர்டிஓ யார் போட்டுருக்கோம் இருக்கணும். நீங்க அப்புறம் ஆர்டிஓ பண்ண முடியாது சார். இப்போ நம்பர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க, என்ன நடக்குன்னே தெரியாது. தம்பி பார்த்துக்கலாம். இப்போ நம்பர் கண்டுபிடிச்சு நான் என்ன பண்றேன்னு சார். ஹலோ சார், சாரிங்க சார், நீங்க யாருன்னு தெரியல. நான் அப்படியே நீங்க வந்து காங்கேயத்துல பெரிய பொண்ணு சொன்னீங்க சார். அப்படியெல்லாம் நான் சொல்லலைங்க சார். இப்போ எனக்கு வந்து யாரோ திருட்டு வண்டின்னு ஃபோன் பண்ணாங்க சார். நீங்களா பழைய வண்டி வந்து சென்சேஷன் கேஸ்ல மாட்டிருக்கீங்க சார். இல்லைங்க சார், வண்டி மாற்றி கொடுத்தாங்க சார் கம்பெனியில். நீங்கள் என்னை மன்னிச்சுங்க தயவு செஞ்சு. எனக்கு திருட்டு வண்டின்னு சொன்னங்காட்டி சங்கடமாயிருச்சு. இல்லை தம்பி வேணா அந்த கேஸ் வேணா உங்க மேலே போட்டு நாங்கள் எப்படி வேணா உங்களை மாற்றலாம் சார். அப்படி தயவு செஞ்சு நீங்கள் நினைக்க வேண்டாங்க சார். சார் ஹலோ. நீங்கள் காங்கேயத்தில் என்ன சரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க தம்பி. வாங்க சார். பார்த்துக்கலாம் சார் எனக்கு இதுன்னு கேட்டதுங்க சார். தம்பி உங்கள் வண்டி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னு பார்த்துருங்க தம்பி. சார். சார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலைங்க சார். திருட்டு வண்டின்னு சொன்னங்காட்டி தாங்க சார் நான் இதை நினைச்சேன். எப்படி சார் மன்னிச்சிங்க சார். இப்போ தாங்க சார் ட்ரூ கலரில் போய் பார்த்தாங்க தாங்க சார் தெரியுது. என்கிட்ட பணம் கட்டாமல் நீங்கள் வண்டி எடுத்துறியா பார்த்துருங்க சார். சார். சார் மன்னிச்சுங்க சார், கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். ஒன்றும் மன்னிப்பதும் கிடையாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எப்படி பேசணும்னு தெரியும் ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் சார். நீங்கள் யாருன்னு தெரியலைங்க சார் எனக்கு. நான் இங்கே ஃபோன் பண்ணி அப்படியே திருட்டு வண்டின்னு சொன்னாங்க சார். ஆர்டிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லி திருட்டு வண்டி இங்கே வண்டி அப்படின்னு சொன்னாங்காட்டி எனக்கு என்னன்னு தெரியலைங்க சார். இது 1000 போட்டோன்னா இது 20,000 ரூபாய்க்கு நம்ம வந்தோம்னா சார். இப்போ இன்னொரு ஃபோன் வந்துங்க சார் இதுக்கு முன்னாடி காலு. இல்லை தம்பி நீங்கள் வந்துட்டு பேசுறதுல சரி சார். இல்லைங்க சார். பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்க முதல்ல அவங்க வண்டி எடுத்துருவாங்க. எல்லாம் திருட்டு வண்டின்னு இடத்துல போடுங்க பேரில் கேஸ் போட்டு ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் தம்பி. சரி வர்றேங்க சார். காங்கேயம் வர்றேங்க சார். காங்கேயம் சார்.